அட கடவுளே, நான் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த ரூம்லேயே இப்படி தனியாக நிற்கிறது? அப்பாவையும் காணும், அத்தையும் காணும், நான் கட்டின என் புருஷனையும் காணும். புருஷன் சொல்கிறதுக்கே நல்லா இருக்கு. இப்படி என்ன இந்த தனி ரூமில் விடவா இவ்வளோ அவசரமாக எங்கள் கல்யாணம் பண்ணாங்க? சே, விஷுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எங்கே போய் தொலைஞ்சார் இவரு? இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அடைச்சி சி, நீ இவ்வளவு அலைஞ்சானா என்ன? ஐயோ, இல்லை இல்லை, தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் இன்னும் படிச்சுன்னு இருக்கேன்ல, என்னோட படிப்பெல்லாம் முடியணும். சரி பார்க்கலாம். சரி பாப்பா. அத்தை, என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க? எவ்வளோ நேரம்னு நான் இங்கே தனியாக இருக்க முடியும்? ஒன்றும் இல்லைடா, வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். என்ன ஆச்சு அத்தை? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, காலையில் உங்கள் முகத்தில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையே, என்னாச்சு? அருண் ஆண்டி ஏதாச்சும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா. அப்பா நைட்டுக்கு வரமாட்டாராம், காலையில் தான் வருவாராம். ஃபோன் பண்ணாரு, நீ வா சாப்பிடு. ஆமாம், கிருஷ் எங்கே காணோம்? ராக்கி எங்கே? யாருமே வந்து என்னை பார்க்கலையே. அது வந்து என்ன அத்தை, வீட்டில் ஏதோ பிரச்சனை. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? என்கிட்ட மறைக்கணுமா? சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்க. இது என்னம்மா இப்படி பேசுகிற? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, உனக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருக்குமா என்ன? அப்போது என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஸ்ரீ. பிரச்சனையா? என்ன அத்தை? நம்ம ராக்கி கிருத்திகா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா. வாட்? நோ வே. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அத்தை. ராக்கி கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு 100% நம்பிக்கை இருக்க அவன் மேலே. இப்போ எங்கே இருக்கான் அவன்? அதுக்கு நீங்களாம் அவனை சேர்ந்து திட்டினீங்களா? என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அவனும் இதாம்மா சொல்கிறான். ஆனால் கிருத்திகா ரொம்ப அழுவுறா, அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்கிறா. அத்தை, உங்களுக்கே கிருத்திகா பற்றி தெரியாதா? ஒன்றும் இல்லாத விஷயத்தையே பெருசாக ஊதுவாங்க. இவன் போய் மாட்டியிருக்குவான், அதை வச்சு செய்கிறாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அருணா வேற அழுதுட்டு இருக்கா. இதில் என்ன அத்தை செய்யறது இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கிருத்திகா போய் சொல்கிறா. ஏன் அத்தை, நீங்கள் உங்கள் பையனை நம்பலையா? நம்புறம்மா, நீயே இவ்வளோ நம்புறப்போ அவனை 10 மாதம் சுமந்து பெற்றவனா, நான் நம்பாமல் இருக்குவனா? அந்த கிருத்திகா இந்த விஷயத்தில் எந்த பொண்ணுமே பொய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறா. நான் என்ன செய்ய? எந்த பொண்ணுமே சொல்ல மாட்டா, ஆனால் இவ சொல்லுவா. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா அத்தை? உங்கள் மாமாக்கெல்லாம் இன்னும் தெரியாதுமா. இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியல. அருணா சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துன்னு இருந்தா, அவளுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு. இவன் ஒரு முட்டாள். நம்ம எத்தனை தடவை சொன்னோம் வேண்டா அவகிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு. இவனா போய் மாட்டியிருக்கான். இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இங்கே பாருங்க, ராக்கி ஒரு பொண்ணை விரும்புகிறான். அது இந்த கிருத்திகாக்கும் தெரியும். வேணும்ட்டே தான் பண்ணுறா. இதில் கிறிஷ் வேற கிருத்திகா தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டான். என்ன இவருக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையா? ஏன் அதை இப்படி பேசுகிறாரு? என்னம்மா செய்யறது? அருணா குடும்ப மானத்தை எடுத்துடுவாளே. அதுக்காக ராக்கியை பலிக்கடை ஆக்குறீங்களா? இதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். சரி சரி, நீ கோவப்படாத. வீட்டுக்கு வந்த முத நாளே நீயும் கிருஷ்ணன் சண்டை போட்டுக்காதீங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் சரியத்த, இந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும் சம்மதிக்க மாட்டேன். ராக்கி பாவம், அவன் அப்படியேப்பட்ட பையன்லாம் இல்லை. சரிம்மா, கிருஷ் வந்தன இருக்கான், சத்தம் போடாத. சி, இந்த கிருத்திகா ஏன் இவ்வளோ மோசமாக போகிறா? பணம் மட்டும்தான் வாழ்க்கையை உங்களுக்கு. என்ன வேணால் பண்ணி ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிடணும்னு பார்க்குறா. கீதா, அம்மா கீதா. யாரு? நான் தான்மா தரகர் வந்திருக்கேன். வாங்க வாங்க அண்ணா. என்ன இப்பெல்லாம் இந்த பக்கம் ஆளையே காணோம், ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல. ஆமாம்மா, கொஞ்சம் பிஸி தான். ஓ அப்படியா, சரிண்ணே உட்காருங்கண்ணே. என்ன நின்றுட்டே பேசிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா, அது உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இப்படி வந்தேன். என்னண்ணே? இதாம்மா, உன் பொண்ணுக்கு வரம் பார்க்க சொல்லியிருந்தல, ஒரு நல்ல வரனா அமைஞ்சிருக்கு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. சொல்லுங்க, பையன் இந்த ஊரா இல்லை வெளியூரா? வெளியூரெல்லாம் இல்லைம்மா, நம்ம பொண்ணை எதுக்கு வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டு, இந்த ஊரு தான். ஓ
ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. பையன் வீட்டுல ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கம்மா. பையனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. இங்கிட்ட மாதிரியே தான் இந்த அம்மாவும் ரொம்ப நல்ல மாதிரி தான்மா. எனக்கு தங்கச்சி மாதிரி தான். நீ எப்படி அதே மாதிரி தான் அந்த அம்மாவும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த அம்மா எதுவுமே கேட்கல, பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கு. அப்படியா, இந்த காலத்துல இப்படியும் இருக்கிறாங்களாண்ணே? ஆமாம்மா, எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. அந்த அம்மா கிட்ட நான் 1க்கு 2 முறை கேட்டேன், இதே பதில் தான் வந்துச்சு. நகை பணம் வரதட்சணை எதுவுமே வேண்டாம், பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஏண்ணே இப்படி சொல்லியிருக்காங்க? இந்த காலத்துல யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்களே. பையன் எப்படி அண்ணே? ஐயோ, பையன் ரொம்ப நல்ல பையன்மா. நல்ல குணமான பொண்ணு கிடைச்சா போதும், பையனுக்கு அனுசரணையா நடந்தா போதும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு தெரியும் தானே. அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா போதும்ண்ணே. அப்பா இல்லாத பொண்ணு, நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு பெரியவங்களா இருந்து எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும்ண்ணே. கண்டிப்பாம்மா, அதை நீ சொல்லணுமா? நல்லா விசாரிச்சுக்கோங்கண்ணே. ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை? நீ பாருமா கீதா, பையன் ரொம்ப நல்ல பையன், இடமும் நல்ல இடம், வசதிக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. இவங்க சொன்ன உடனே எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்துச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, பொண்ணு வாழ்க்கை இல்லை. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அடுத்து என்ன செய்யணுன்றத கேட்டு சொல்லுங்கண்ணே. நீ தாம்மா சொல்லணும். நீ சரின்னா அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன். சரிண்ணே, சித்ரா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிம்மா. சித்ரா வேண்டான்னு எதனா சொல்ல போகுது, சின்ன பொண்ணு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். சரிண்ணே, அவகிட்ட கேட்கலன்னாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்லண்ணே. நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிம்மா கீதா, அப்போ நான் கிளம்புறேன். இருங்கண்ணே, என்ன வந்தோன்னே போகிறீங்க? இல்லைம்மா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா அதுவே போதும் எனக்கு. கிருத்திகா, 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 உங்க பாட்டி வந்துன்னு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம். முகத்தை அழுகுற மாதிரி வச்சுக்கோ. கிருத்தி, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா பாட்டி. என்னாச்சு, எதுக்கு 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, சும்மா நாடகம் ஆடாதம்மா, எல்லாம் தெரிஞ்சுதானே இங்கே வந்திருக்க, தெரியாத மாதிரி கேட்குற. என்ன பாட்டி, நீங்களும் அவங்க சைடு தானே, அதுக்கு தான் இப்படி தெரியாத மாதிரி கேட்குறீங்களா? நாங்கள் என்ன சொல்லுவோன்னு. இங்கே பாரு அருணா, எனக்கு நீ வேற இல்லை, உன் அண்ணன் வேற இல்லை. 2 பேருமே நான் பெத்த பசங்க தான். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய், அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. உங்கள் 2 பேர்கிட்டையும் தெளிவாக நான் கேட்குறேன், ஒளிவு மறைவு இல்லாமல் என்கிட்ட சொல்லுங்க. என்ன தப்பு இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறேன். கிருத்திகா, நீ உண்மையை மட்டும்தான் பேசணும், உங்கள் அம்மா மாதிரி இருக்காத. ராக்கி நிஜமாவே உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா? இது என்ன பாட்டி கேள்வி? ஆமாம், இங்கே பாரு, இது சாதாரணமான விஷயம் இல்லை கிருத்திகா. இதோட பின் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். உன் லைஃபே போயிடும், ஞாபகம் வச்சுக்கின்னு பேசு. அம்மா, இப்போ எதுக்கு நீ அவளை மிரட்டுற மாதிரி கேட்குற? அவள் இருக்கிறது தானே சொன்னா. தெரிஞ்சு போச்சுமா, தெரிஞ்சு போச்சு. உன் மருமக எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி கீ கொடுத்து அனுப்பி வச்சிருக்கா இங்கே, அதானே? என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான், போச்சு. இனி என் பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை. இதே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை இப்படி பண்ணியிருந்தா விட்டுருக்குவாங்களா? பணத்தை பார்த்து கட்டியிருக்குவாங்கல்ல. நான் ஒன்றும் இல்லாதவல்ல, அதனால தான். மம்மி, இந்த பாட்டி அவங்க பக்கம் தான் நீ சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? இங்கே பாரு கிருத்திகா, நீ நியாயமாக நடந்துக்கிட்டியானா உனக்கு நியாயம் கிடைக்கும். இப்படி அநியாயமாக அந்த பையன் மேலே பழி போடாத கிருத்திகா. அதானே, எங்களுக்கு இந்த இடத்துல எப்படி நியாயம் கிடைக்கும்? எல்லாருமே அவங்களுக்கு தானே சப்போர்ட்டு. அவன் என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறதில்ல. என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்க பார்த்துருக்கா, அவனை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம ஏன் பொண்ணை துருவி துருவி நீ கேள்வி கேட்டுன்னு இருக்கியாமா? இங்கே பாருங்க பாட்டி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அப்படியா? அப்போ உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. அம்மா, அதான் அவன் உண்மைன்னு சொல்கிறா இல்லை, அப்புறமா என்ன சத்தியம் பண்ண அது இதுன்னு? நீ எதுக்கடி இப்போ கோவப்படுற? எல்லாரும் கேட்குறது தானே நானும் கேட்டேன், இதில் என்ன இருக்குது தப்பு? கிருத்திகா, நீ சத்தியம் பண்ணுமா, உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு. பாட்டி, அது அவன் நிஜமாக தான் பாட்டி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். சரிம்மா, அதான் சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறான்ல. இங்கே பாருங்கம்மா, இப்போ நீங்கள் எதுக்கு குட்டியை கழப்பின்னு இருக்கீங்க? அதான் கிறிஷே இவன் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறமா என்ன? இங்கே பாரு அருணா, புத்தி கெட்டத்தனமா என்னென்னமோ பண்ணாத. இந்த மாதிரி ஒரு பேரோட உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணு.
அது அவளுக்கு அசிங்கம் தானே. நாளைக்கு ராக்கியும் இவளும் சந்தோஷமா இருக்குவாங்களா? ராக்கிக்கும் இவளுக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சின்னு. அங்கே ஒன்றும் நடக்கலன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். அவன் இவ கூட சந்தோஷமா இருந்துருவானா? அதெல்லாம் கல்யாணம் ஆனா தன்னால சந்தோஷமா தான் இருக்குவாங்க. நீ நடுவில் வராதம்மா. கண்ட பிச்சைக்காரியெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளை வரும்போது என் பொண்ணு வரத்துக்கு உரிமை இல்லையா? எப்படியாச்சும் என் பொண்ணு இந்த வீட்டோட மருமகளை வரணும், அவ்வளவுதான். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீ பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. எனக்கு ராக்கி மாமாவை ரொம்ப பிடிக்கும் பாட்டி. அப்பனா இந்த விஷயம் போய் அப்படிதானே? ஐயோ இல்லை பாட்டி, இல்லை இல்லை, உண்மைதான். என்கிட்ட அவர் தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருந்தா தான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்குவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. அவங்களே எனக்கு பிடிச்சிருக்கு. மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பேசி இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் தான் சம்மதிக்க வைக்கணும். ஆமாம்மா, உன் மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாருமா. அப்புறமா நான் நடு தெருவில் தான் நிற்கணும். ஏன்னா அண்ணன் என்னை சேர்த்துக்க மாட்டான், எனக்கு கண்டிப்பாக தெரியும். நானும் என் பொண்ணும் நடு தெருவில் நிற்கணுமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அருணா, ஏன் என்ன நம்மளாம் பேசுகிறேன்? மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உனக்கு அவரை பற்றி சரியா தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கே நான் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டுன்னு வந்திருக்கேன் தெரியுமா? வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம்னு கேள்விப்பட்டா அம்மா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா. இந்த வயசில் நான் வாழா வெட்டியாக தான் நிற்கணும். அருணா. ஆமாம்மா, இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல. நீ தான் அண்ணன்கிட்ட பேசணும். நான் எப்படி? உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையும் பேத்தியோடைய வாழ்க்கையும் முக்கியம்னா இதை நீ தான் பேசணும்.